அப்படிங்கிறதற்கான அளவுகோலாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். தொடர்ச்சியாகவே அது விக்கிரவாண்டியில் தொடங்கி கரூரை தாண்டி இன்றைக்கி புதுச்சேரி வரைக்கும் பல காணொளிகளை நம்மளால் காண முடிஞ்சு. இப்போ அந்த புதுச்சேரி அந்த கூட்டத்தில் கூட அந்த பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சு எந்த நோக்கத்தோடு இந்த பிள்ளைகள் வந்து அந்த கூட்டத்துக்கு வருது, என்ன சிந்தனை அதுடைய மனசில் விதைக்கப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பல காணொளிகளில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு உயிர்ங்கிறதுங்க, எவ்வளவோ மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பணம் தர்றோம் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக மருத்துவர்கள் எவ்வளவு, இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கோங்க. எதற்காக அந்த திட்டமெல்லாம்? அது எங்கேயாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, ஒருத்தருக்கு ஆபத்து, ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு அட்டாக் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அந்த நேரம் தானங்க ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளவு 108 ஆம்புலன்ஸ்கள் தங்கள் உயிரை கூட பணயம் வச்சு அந்த வேகமாக அந்த வண்டியை செலுத்தி, அந்த வண்டி போகிறப்ப மற்றவங்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் இடம் கொடுத்து அந்த வண்டி சீக்கிரம் போட்டும், ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்ற போகுது அந்த வண்டி அப்படிங்கிறதுல எல்லா பேரும் எவ்வளோ அவசரத்தில் போனாலும் முதல்ல வந்து வழியை விடுங்கன்னு எல்லாரும் ஓரம் நின்று அந்த வாகனத்துக்கு 108க்கு வழி வரும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்து மருத்துவமனையில் பல மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க. அவ்வளவு உன்னதமான உயிருங்க. உயிரை விட பெரிய விஷயமா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, என்னென்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக வந்து அவனுக்கு உயிர் பயத்தை காட்டு, சொன்னதை கேட்பான்வாங்க. எல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு பணம் வேணா இருக்கட்டும், இந்த பக்கம் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், இந்த பக்கம் உயிரை கொடுத்துருவியா அப்படின்னா கூட கொடுக்க மாட்டான். இவன் எதிர்பார்க்காத கோடிகளை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் துப்பாக்கி வச்சு உன்னை கொன்றவா அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னால் எவனும் ஏற்றுக்க மாட்டான். ஆனால் அற்ப ஒரு நடிகனுக்காக 30 ஆண்டுகளாக அவன் பணம் வாங்கி நடிச்சாங்க. அது நீ பணத்தை கொடுத்து பார்த்த அவ்வளோதானே, அந்த கண்ணில் திரையில் பார்த்த அந்த பிம்பம் தானே, அது அப்படியே அங்கேயே போட்டுட்டு வர வேண்டியதானே. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க, அவ்வளவுதானே. ஆனால் அப்படியே அந்த திரையில் காட்டுறவன் தான் அப்படியே வந்து கதாநாயகன். எத்தனையோ கதாநாயகன் உண்மையான குணாதிசயங்களில் வில்லனாக இருக்கான். நிறைய நீங்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்கள். உண்மையாகவே வில்லனாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பார். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லணும்னா நம்பியாரையெல்லாம் யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அந்த காலத்தில் வந்து செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க, கொன்னே விடுவாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் அவர் எப்பவுமே எதிர்க்கிறாருன்னு. அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கும் அப்படியே இருக்காங்க. நடுவில் காலங்கள் எவ்வளோ போயிடுச்சுங்க, விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சுங்க, அறிவியல் எங்கே போயிடுச்சுங்க, அவவே படித்து எங்கெங்கேயோ போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அமெரிக்காவில் வந்து இந்தியர்கள் அதுவும் தமிழர்கள் இல்லைனாக்கா அங்கே எதுவுமே இயங்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு பல பரிணாமங்களை கடந்து இந்த உலகம் வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னமும் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்பியாரை அவ்வளவு வில்லனா பார்ப்பான். ஆனால் அந்த நம்பியார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இப்படி பல பேரை சொல்லலாம். எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ பேருக்கு நன்மைகள் செய்கிறது வெளியே கூட தெரியாத நடிகர்கள் அப்படியெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் திரையில் ஒருத்தன் நடித்தான், ஒருத்தன் ஒப்பனை பண்ணி மேக்கப் பண்ணி அவனுக்கு எந்த நேரமும் லைட்டு பிடிச்சி அவனுக்கு லேசாக வேர்த்தாவோடைய பக்கத்தில் இருந்து தொடச்சி விட்டு சண்டை காட்சிகள் அவனுக்கு பதிலாக அவனை மாதிரியே உடைகளை போட்டு டூப் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சு ஒரு டேக்குக்கு 10 டேக் வாங்கி, நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஜய் பேசுகிற வசனம் எத்தனை முறை தப்பாக பேசியிருக்காரு. இத்தனைக்கு மிக குறுகிய வசனங்கள், எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்கள், அதை உச்சரிக்க கூட தெரியலனா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இயக்குநர்கள் வசனகர்த்தாக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இவர்கிட்டன்னு. அவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப ரீடேக் பண்ணி நல்லா வர்ற வரைக்கும் எடுத்து அதை வந்து திரையில் கொண்டு வந்து காமிச்சா இவன் அந்த திரையில் வர்றவர் தான் அது உண்மையாகவே நினைக்கிறான். உண்மையாகவே அவர் தான் வசனம் பேசுகிறான்னு நினைக்கிறான். எங்கே அந்த வசனம் இங்கே பேச வேண்டியதானே? இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கட்டி தொடங்கி. நீங்கள் என்னைக்காவது ஒரு கூட்டத்தில் சரியாக பேசுகிறீங்களா? எந்த இடத்துல ஏற்றி பேசணும், எந்த இடத்துல இறக்கி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, என்ன அரசியல், எதுவுமே தெரியலையே. அப்போ உயிர்னா இவன் என்ன நினைக்கிறான், அந்த திரையில் பார்த்த கதாநாயகனுக்கு உயிரை கொடுக்குறேங்கிறான். டேய், உன்னைய பெத்து வளர்த்து அப்படி நம்ம பேசணும்னா கடைசியில் அந்த தாயே சொல்கிறான், என் மையன் செத்தான்னு. விஜயை பக்கத்தில் போய் பார்க்கறதுக்காக என் மையன் செத்துட்டான், பரவாயில்ல எப்படியோ ஆனால் பார்க்க வச்சுட்டானே என்னைய, அதே பெரிய பெருமை, எனக்கு பெரிய பேர். உயிரின் மதிப்பு தெரியாம எவனை கேளு, நான் உயிரை கொடுக்குறேன், அவரை கேட்க சொல்லு, நான் கொடுக்குறேன்றான். செத்த நானும் சாகுறேங்கிறான். நீ செத்த உன் குடும்பத்தை வேண்டா பார்ப்பான். இப்படிப்பட்ட சூழலில் தான் ரஜினியை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லணும் போல தோணுது. ஏன்னா ரஜினியோட ரசிகர்கள்லாம் இதை தாண்டினவங்க.
மண்ணில் சோத்தை போட்டு திம்பான். எதுக்கு? அந்த படம் ஓடணும். அந்த படம் ஓடனா யாருக்கு காசு? ரஜினிக்கு காசு, அந்த தயாரிப்பாளருக்கு காசு, அந்த இயக்குனருக்கு காசு. உனக்கு நீ காசு கொடுத்துட்டு தான் போய் பார்க்கணும், உன் காசு செலவழிச்சு தான் பார்க்கணும். ஆனால் அந்த படம் ஓடணும்னு ரஜினி ரசிகர்கள் கோயிலில் போய் மண்ணில் சோத்தை போட்டு திம்பான். ரஜினியுடைய மக கூட மருமையும் கூட செய்ய மாட்டான். ஏன் ரஜினி பொண்டாட்டி கூட செய்யாது. ஆனால் இவன் செஞ்சான். ஆனால் நல்ல வேலை அவர் ஆன்மீகத்தில் இருந்தாரோ என்னவோ, இல்லை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மாதிரி ஆளுகள்லாம் ஒரு பக்குவத்தை எடுத்து சொன்னதுனாலே என்னவோ, ஐயா சாமி ஆள விடு, இது எங்கே போய் நிற்கும்னு அந்த ஆள் மணக்கண்ணில் பார்த்து கற்பனையில் பார்த்துட்டு இது சரியாக வராதுன்னு போயிட்டாப்புல. இன்னைக்கு இந்த டோக்கன்னு, இன்னைக்கு இந்த புதுச்சேரியில் டோக்கன் கொடுக்குறான். எதுக்குங்க டோக்கனு? சைக்கிள் டோக்கனா, கார் டோக்கனா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பேசுறாருன்னு பார்க்கறதுக்கு, அதுக்கு அனுமதிக்கிறதுக்கு டோக்கன். உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா அது? இந்திய அரசியல்ல, உலக அரசியல்ல எங்கேயாவது டோக்கன் கொடுத்து தான் அந்த பொதுக்கூட்டத்தையே பார்க்கணும். இவங்களுக்கு டோக்கனுக்கும் டிக்கெட்டுக்கும் வித்தியாசமே தெரில. சரி, நீ டோக்கன் கொடுக்குறே இன்னைக்கு இலவசமாக டோக்கன் கொடுத்தேல, இதே மாதிரி நீ நடித்த படத்திற்கு, இதே மாதிரி உன் ரசிகர்களுக்கு முதல் 2 நாள் காட்சிகள்லாம் இலவசம். அன்னைக்கு டிக்கெட் கொடுத்தியா? அன்னைக்கு என்ன பண்ணீங்க? அந்த டிக்கெட்டு 100 ரூபான்னா 1000 ரூபாய்க்கு விற்றான். இன்னைக்கு அதே மாதிரி இந்த டோக்கனை, இந்த பொதுக்கூட்டத்துக்கு போகிற டோக்கனை வாங்கிட்டு விற்றதா சொல்கிறாங்க. கட்சிக்காரனே அதை வாங்கி காசுக்கு கொடுத்ததா சொல்கிறேன். அப்போ இவங்க மனநிலையெல்லாம் இன்னும் ரசிகனாவே அந்த தியேட்டரு, அந்த திரையரங்கம் அதுக்குள்ளே தான் இருக்கான். இவன் இன்னும் அரசியல், பொதுக்கூட்டம், கருத்தரங்கம் அதுக்குள்ளே வரல. நான் சொல்கிறேன், ஒருத்தன் ஒரு டோக்கனுக்கு 2 பேர்னு சொன்னாங்க, இன்னொருத்தன் சொல்கிறான் ஒரு டோக்கனுக்கு 5 பேர்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் தான் விடுவேன்னு காவல்துறை வந்து தப்பாக எங்களை கையாளுது, காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்குதுங்கிறான். என்னைக்காவது இந்த இந்த விஷயங்கள்லாம் என்னைக்காவது உங்களுக்கு அறிக்கையாக வந்திருக்குதா? இது ஒரு கட்சி, என்ன இவன் வந்து ஆளணும்னு நினைக்கிற நீ, ஒரு கட்சியவே வழிநடத்த தெரில. ஒரு அறிக்கை, இந்த மாதிரி டோக்கன், இவ்வளோ டோக்கன் கொடுக்கப்படுது, இந்த மாவட்டத்துக்கு இவ்வளவு, ஒரு டோக்கனுக்கு இவ்வளோ பேர் தான் வரணும். சரி, அப்போ புதுச்சேரியில் தான் நடத்தின, எதுக்கு விழுப்புரத்துலேருந்து வர்றான்? எதுக்கு மதுரையிலேருந்து வர்றான்? எதுக்கு மரக்காணத்துலேருந்து வந்திருக்கான்? அப்போ இந்த லட்சணம் எதை காட்டுது? ஒரு நிர்வாகம், ஒரு கட்சியவே நிர்வாகம் பண்ண தெரியலையே. என்னைக்காவது ஒரு அறிக்கை விட்டுருக்கியா? என் ரசிகர்களுக்கு, இல்லை என் தொண்டர்களுக்கு, இல்லை நண்பா நம்பிஸ்க்கு, தோழா தோழிஸ்க்கு இதுதான். அதில் ஏறாத இதில் ஏறாத அதைத்தான் பேசியிருக்க. இந்த டோக்கன் சம்பந்தமா ஏதாவது ஒரு அறிவிப்பாக வந்திருக்குதா? அறிக்கையாக வந்திருக்குதா? ஏன்னா அவங்க டோக்கன்னா உடனே வாயை பொழந்துறவன் தானே. டிடிவி தினகரை நீங்கள் பாருங்கள், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் காசு கொடுத்துட்டு அந்த காசுக்கு மேலே நம்ம வெற்றி பெறணும்னா இவனுக்கு இன்னும் ஆசையை தூண்டணும்னு கடைசியாக தேர்தலுக்கு முதல் நாள் இரவு 20 ரூபா டோக்கன். அந்த 20 ரூபா டோக்கனை, இது வந்து 20 ரூபா கிடையாது, இது டோக்கன், நான் வெற்றி பெற்று வந்துட்டு 1000 ரூபா, இந்த டோக்கனுக்கு 1000 ரூபா, அந்த 20 ரூபாங்கிறது ஒரு டோக்கன். இந்த 20 ரூபாய் நீ கொடுத்தேன்னா நான் ஜெயிச்சு வந்துட்டா உனக்கு 1000 ரூபா. வெற்றி பெற்றுட்டாரு, எங்க கொடுத்தாரா? மிகப்பெரிய அளவில் அரசியலில் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க, எல்லா பேரும் காலில் விழுந்தான், காலில் விழுகாத ஆளே கிடையாது, பூரா பேரும் காலில் விழுந்தான். ஹெலிகாப்டர் பறந்துச்சுன்னா ஹெலிகாப்டரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அம்மா ஏதோ அங்கேருந்து இவனை பார்த்துடுற மாதிரி, இவன் கும்பிட்றத அங்கேருந்து பார்த்து, ஆகா இவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்காண்டா, போடுறா இவனுக்கு ஒரு அமைச்சர் பதவியை, குர்ரா இவனுக்கு ஒரு வேட்பாளர் சீட்டு, அப்படிலாம் இல்லை. ஏங்க நிழலை கும்பிட்டவன்லாம் இருக்கான். அந்த அம்மா போகிற ஹெலிகாப்டருடைய நிழலை கும்பிட்டவன்லாம் இருக்கான். சரி, இந்த பைத்தியங்கள்லாம் இதோட முடிஞ்சிச்சுடா. ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய அரசியலை கொண்டு வரும்டா, படிச்சுட்டான்டா பிள்ளை, எங்கேயோ அறிவியல் வளர்ந்துருச்சுடா அப்படின்னு நம்ம நினைச்சோம். எங்கேயோ தேசம் கடந்து, தேசம் கடல் கடந்து எங்கெங்கேயோ போய் வேலை பார்க்குறான்டா அப்படிலாம் நம்ம வந்து ஆச்சரியப்பட்டோம். சுந்தர் பிச்சை ஒரு தமிழன்டா, சிவா ஐயாத்தூர் ஒரு தமிழன்டா, HCL சிவநாடர் ஒரு தமிழன்டா. ஐயோ அவ்வளவு பெருமைப்பட்டோம். இந்த உலகம் மாறிவிட்டது. எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல், ஒரு ரசிப்புத்தன்மை அரசியல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சோம். ஆனால் அதை விட கேவலமாக இருந்திருக்கு. ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு தான் டோக்கன் இல்லை, நீ போக வேண்டியதான்னு காணொலியில் பார்க்குறோம். அவன் சொல்கிறான், நான் உள்ள போகணும் கூட அவசியம் இல்லை, அவர் போன பாதையில் அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டாலே போதும்ன்றான். அவர் கார் போன பாதையில் மண்ணை, இந்த எஜமான் காலடி மண் எடுத்துன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அது மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா என்னடா செஞ்சுட்டாருன்னு அவர் கேட்குறாரு, அந்த பேட்டியாளர் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான்,
10 லட்சம் கவர்மெண்ட்டே 10 லட்சம் தான் கொடுத்துச்சு. அவர் பார்த்தீங்களா 20 லட்சம் கொடுத்தாரு. யாருக்குடா கொடுத்தாரு? உயிரே கொடுத்துட்டா, செத்து போயிட்டான்டா. நீங்க பண்ண தவறுனால செத்து போயிட்டான். அதுக்கு ஈடா 20 லட்சம் தான்டா. எத்தனை பேரடா கொள்ளலாம் போனா? 20 லட்சம் தான் ஒரு உயிர் இல்லையா? 20, அங்கிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு 10, அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டுமா சேர்ந்து ஒரு ஆளுக்கு 43 லட்சம். ஒரு உயிரோடைய மதிப்பு 43 லட்சம். அந்த 43 லட்சத்தை வாங்கிக்கிட்டு மயன் செத்தா என்ன, தம்பி செத்தா என்ன, நானும் சேர்ந்து சாகிறேங்கிறேன். இன்னொரு காணொலியில பார்க்க முடியுது. பாண்டிச்சேரியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் தளபதியை பார்க்கணும்ன்றான். என்ன பிரச்சனையா இருந்தா என்ன, நான் தளபதியை பார்க்கறனால என்னடா நடக்க போகுது? நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோமே, என்ன நடந்துற போகுது? பக்கத்துல கூட நீ பார்க்க முடியாது. உயரத்துல தூரத்துல தான் பார்ப்ப. கொள்கை என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறாங்க. விக்கிரவாண்டி அந்த மாநாட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த புதுச்சேரி வரைக்கும் என்ன கொள்கைன்னு வந்தவன்ட்ட கேட்டா ஒருத்தன் சொல்றான் அவர் தான் கொள்கைன்றான். அவர் தான் கொள்கை. யாரா உங்க கொள்கை தலைவர்கள்லாம்? யாருடா? 5 பேர் இருக்காங்க. யாரா? யாரா ஒருத்தர் சொல்றான். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாதுன்ற. சரி, அந்த 5 பேர்த்துல யார் சிறந்த கொள்கை தலைவர் அப்படின்னா எல்லாரும் தான், எல்லாருமே ஓகே தான். சரி, எல்லாரும் ஓகே, யாரா ஒருத்தரை பத்தி பேசுறா அதெல்லாம் தெரியாதுன்னு தலையை குனிஞ்சு சிரிக்கிறா. தெரியாதுன்னு சில பேர் சத்தியம் பண்றா. தெரியாது, கொள்கைனா என்னன்னே தெரியாதுன்ற. ஆனா நான் பார்க்க வந்திருக்கேன், ஆனா அவர் தான் சிஎம் ஆகணும். அது என்ன சொல்றான்? பாண்டிச்சேரியிலையும் அவர் தான் சிஎம் ஆகணுங்கிற ஒரு வரலாறு கூட படங்கடா. அப்படியாது எப்படி சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் நிற்கலாங்கிறாங்களோ அது மாதிரி பாண்டிச்சேரியிலையும் அவரே சிஎம் தான், தமிழ்நாட்டிலேயே அவரே சிஎம் தான். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஃப்ளைட்டா, அவர்கிட்ட இல்லாத ராயல்ஸ் காரா, அவர்கிட்ட இல்லாத பஸ்ஸா, இந்த பேருந்து வச்சிருக்காங்கல்ல, அதுல கூட அங்க ஒரு சட்டமன்றத்தை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே இங்கே கூட முடிக்கட்டும். மாறி மாறி கூட ஆளுங்கடா, பார்ப்போம்டா. ஆனா இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னே தெரியல. சொல்லும் போது தெரியல, நடந்ததுக்கு அப்புறம் பாரு. மதுக்கடை எடுக்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அந்த 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 ரசிக குஞ்சுகிட்ட, அனில் குஞ்சுகிட்ட, தற்குரிய கிட்ட அந்த பேட்டியாளர் கேட்கிறாரு, மதுக்கடை எடுப்பீங்களா? எதுக்கு எடுக்கணும்ன்ற, எதுக்கு எடுக்கணும்ன்ற. ஏன்? புஷி ஆனந்துக்கு ஏகப்பட்ட மதுக்கடை பாண்டிச்சேரியில் இருக்கு. மதுக்கடைக்கு நீ போக மாட்டே, ஆனால் மதுக்கடையை எடுக்க மாட்டீங்க, ஆனால் மதுக்கடைக்கு எதிராக போராடுவீங்க. உன் தலைவன் சொன்னானா? இந்த தற்குறி தலைவன் சொன்னானா மதுக்கடையை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரா? ஏன் மதுரை மாநாடு நடக்கிறப்ப எதனால அந்த மாநாடு நடக்கிற இடத்த சுற்றி ஏன் மதுக்கடையில் மூடினாங்க? அதை தாண்டி எங்க கடை இருந்துச்சு அங்கெல்லாம் கூட்டமா இதே தாவேக்கா துண்டை போட்டு போய் கூட்டமா கடை மேல ஏறி நின்று வாங்கினியா இல்லையா? அப்ப அதே நீயே போய் மதுக்கடையை மூட சொல்லி போய் நிக்கிறிய, எது உண்மை? ஏன்னா நீ குடிக்கிறதுக்கு நீ தான் போய் நிக்கிற துண்டை போட்டு, அதே போராடுறதுக்கு நீ தான் போய் துண்டை போட்டு நிக்கிற. இதுல ஒரு தற்குறியிலே ஒரு கேடுகட்ட தற்குறின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பைத்தியம். இந்த மதுரையிலேருந்து போச்சுங்குது. அது இவங்க புதுச்சேரியில் நடத்தினாங்க, அது மதுரையிலேருந்து போயிருக்கு. 5 பேரோட போனான். தளபதி உயிரை கொடுன்னா நான் கொடுத்துருவேன், இங்கே பாரு வரைஞ்சிருக்கேன் பாருன்னு முதுகை காட்டுறான், கையை காட்டுறான், நெஞ்சை காட்டுறான். அவன் காட்டாத இடமே இல்லை. எல்லாத்துலேயும் கிறுக்கு பைத்தியம் என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணி வச்சிருக்கிறான். மதுரையில் இருக்கியா, மதுரையிலேருந்து இருக்கியா, இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அண்ணே எங்கே போனாலும் அவர் பாதுகாப்புக்கு நாங்கள் போகணும்ல. அப்படியா? எங்கே போனாலும் போவியா? ஆமாம், எங்கே போனாலும் நான் போவேன். திருச்சிக்கு வந்தார் போனேன், அங்கே போனார் போனேன், விக்கிரவாண்டிக்கு போனேன், இப்போ மதுரைக்கு வந்தேன். அப்படியா? கோவாவுக்கு திரிஷாவோட ஒரு திருமணத்துக்கு போனார், போனியா? நீ போனியாடா? அப்புறம் வீட்டு வாசல்ல போய் நில்லு பாதுகாப்புக்கு. நான் எங்கே போய் நில்லு பார்ப்போம். ஒத்த டம்ளர் தண்ணி கொடுத்துருவானான்னு பார்ப்போம்டா. உன்னை வெளியே வரும்போது கண்ணாடி இறக்கி உன்னை பார்க்கவாது செய்யறானான்னு பார்த்துருவோம்டா. ஏண்டா கிறுக்கையும் கேள்விப்பட்டிருக்கோம், பைத்தியம் கேள்விப்பட்டிருக்கோம். கேடுகட்ட பைத்தியமா, கேடுகட்ட கிறுக்கனா இருக்கீங்க. அதுல இன்னொன்னு, ஆவண படுகொலை எல்லாம் என்ன, அவர் என்ன பேசாமையா இருந்தாரு? அவர் பேசினாரு, ஆனா வெளியில தெரியாம மாதிரி பேசிட்டார். இப்ப அவர் பேசினது வெளியே தெரியல. அப்படியா? சரிம்மா, அப்ப விஜய்க்கு நீ என்னம்மா சொல்ல விரும்புற? விஜய் ஐ லவ் யூ, லவ் யூ விஜய், லவ் யூ விஜய். எவ்வளவு பெரிய கிறுக்கு பைய கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான் பாரு. அதை எவ்வளவு சரியா கொண்டு போய் அவனுக்கான விஷயமா கொண்டு போய் கோர்க்கிறான் பாரு. ஒருத்தன் கடிச்சானே, காவல்துறை அதிகாரிய கடிச்சிருக்கானே, இன்னைக்கு வரைக்கும் அவனை கட்சியை விட்டு எடுக்க வேணாமா? நீ அப்படி 4 பேரை எடுத்தாதானே அடுத்து சரியா வருவான். அப்போ அதையெல்லாம் ஊக்குவிக்கிற இல்லையா? நீ கடிக்கிறான், நாளைக்கு கொலையை கூட பண்ணுவான். அந்த ஒருத்தர் நீ விலக்கி இருக்கணும்ல கட்சியை விட்டு.
இது ஏற்புடையதல்ல. இதுவாடா அரசியல்னு சொல்லி நீங்கள் கட்சியை விட்டு அவனை நீக்கியிருந்தேன்னா அடுத்தவன் பயப்படும், அது சரியாகும். இல்லைன்னா அது எங்கே சரியாக போகுது? இது ஒரு மிகப்பெரிய நாசகார கூட்டம். இன்னைக்கு சொல்கிறோம் கேட்டுக்கோங்க, நான் ஒரு அரசியல் சார்ந்தோ அப்படியே நான் பேசலை. இது உண்மையாகவே இந்த நிலத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய கூட்டம், ஒரு கேடுகட்ட கூட்டமாக வந்து நிற்கிது. நீங்கள் யோசித்து பாருங்க, தப்பி தவறி இவங்கிட்டலாம் நாடு போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க, என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. தலைமை தற்குறியிலிருந்து கடைசி பைத்திய தற்குறி வரைக்கும் இவங்கள ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலையில் நாடு இவன் கையில் சிக்குச்சுன்னா என்னான்னு பாருங்க. அரசியலாக இவன் மேலே மேலே வந்தான்னாக்கா இந்த நாடு எந்த நிலைக்கு போகும்னு தயவு செய்து யோசிங்க. புரியலங்க, என்ன செய்யணும்னே புரியல. நன்றி, வணக்கம்.